நார்மலாகவே சாப்பிட மாட்டாங்களே. சில பேருக்கு நார்மலாகவே பசிக்காது, சில பேருக்கு நார்மலாகவே பசிக்காது. அப்போ எது உபவாசம்? எவற்றை நீ பற்றி பிடித்து கொண்டிருக்கிறாயோ, எவற்றில் ஈடுபாடு வைத்திருக்கிறாயோ, எவையெல்லாம் உன்னுடைய ஆன்மீக காரியங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அவற்றை விளக்குவதுதான் நோன்பு. மொபைலை பார்க்குற, மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு நாள் முழுவதும் யூடியூப்பை பார்க்காம இருக்க முடியாது, ட்விட்டர் பார்க்காம இருக்க முடியாது, ரீல்ஸ் பார்க்காம இருக்க முடியாது. அப்போ இந்த தவக்காலத்தில் அதை நான் பார்க்க மாட்டேன், அந்த நேரத்தில் நான் இறைவார்த்தையை தியானிப்பேன், ஜெபிப்பேன் என்று சொல்லி ஒதுக்குனா அது நோன்பு. ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து கொண்டிருக்கின்ற தொடர் சீரியல், அதை இந்த 40 நாட்கள் பார்க்காமல் என்னால் இருக்க முடியுமா? இருக்க முடியும். அந்த நேரத்தில் நான் செபத்தில் இருப்பேன், நான் இறைவனுக்காக நேரத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி நீ டிவியை ஆஃப் பண்ணிட்டு நீ போனினா மிகப்பெரிய நோன்பு. 3 நேரமும் சாப்பிடாம இருக்கிறத விட அந்த நோன்பு பெரிது. எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு சாப்பிடாம இருந்தோம்னா நோன்பு நினச்சிக்கிட்டு இருக்க. நோன்பு என்பது நீ எதை விடாப்பிடியாக பற்றி பிடித்து கொள்கிறாயோ அதை தடுத்து நிறுத்துவதுதான் நோன்பு. குடிக்கு அடிமையா இருக்கிற குடியை நிறுத்துவதுதான் நான் நோன்பு. ஏதாவது போதை பொருளுக்கோ தீய வார்த்தைகளுக்கு நீ அடிமையா இருக்கிற அதை நிறுத்துவதுதான் நோன்பு. பகைமை வெறுப்போடு இருக்கிறியா, நீ அக்கம் பக்கத்தில் பேசாம வெறுப்போட இருக்கியா, நீ அதை மறந்து மன்னித்து அவரோட பேசுவதுதான் நோன்பு. போப்பாண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு?